என்ன மாரி ட்ரவுசர்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் அதிகமா வேர் பண்ற பசங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் என்னன்னா, கரெக்ட்டான ஷூவ செலக்ட் பண்ண முடியாது. கவலைப்படாதீங்க. நான் இந்த வீடியோல சூப்பரான ஷூ கொண்டு வந்திருக்கேன். அத பத்தி இந்த வீடியோ டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். நான் லயாசான்ற பிராண்ட்லேருந்து இந்த லோஃபர் ஷூஸ வாங்கியிருந்தேன். எஸ், நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். லோஃபர்ஸ் அண்ட் ஷூஸ் வந்து கம்பைன்டு. நான் அதிகமா ட்ரவுசர் வேர் பண்ணுவேன் ப்ரோ அப்படின்றவங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா அது ஷூக்கும் லோஃபருக்கும் கரெக்ட்டா மிடில்ல இருக்கு. ஒரு கட் ஷூ மாரி இருக்கு. ஓவரால் அப்பியரன்ஸே வந்து சீசா ரொம்ப கிளாஸியா இருக்கு. குவாலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஆவரேஜான ஒரு மெட்டீரியல் தான். அதாவது எனக்கு ரொம்ப ஹைஃபையா வேணாம் ப்ரோ. எனக்கு 600 பட்ஜெட்டுக்குள்ள ஒரு டீசென்ட்டான ஷூ வாங்கணும்னு வாங்கிக்கலாம். ஆனா லிட்டரலி சொல்லணும் காய்ஸ், ரொம்பவே சூப்பரா இருக்கு. நல்லா டிஃப்ரெண்ட்டா இருக்கு. நான் டிஃப்ரெண்ட்டா வேர் பண்ணுவேன்றவங்க அது ஷூரா அத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட ஓவரால் அப்பியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, லிட்டரலா ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தா ஷூ மாரியும், பின்னாடி இருந்து பார்த்தா லோஃபர்ஸ் மாரியும் இருக்கும். இதுல நம்ம லேஸ் போட்டிருக்கிறதுனால இதோட கிரிப்பும் வந்து நல்லாவே இருக்கு. ஸோ ஓவராலா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, சீரியஸ்லி ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபங்கியான ஒரு டிசைனோட இருக்கு. எனக்கு பெர்சனலா ரொம்ப புடிச்சிருக்கு. இத நான் ஃபர்ஸ்ட் வேர் பண்றப்போ கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆச்சு. ஏன்னா நம்ம ஷூ போட்டு பழகிருப்போம் தெரியுமா? அந்த ஃபீல்லாம் குடுக்குது. அப்போ என்னன்னா நம்ம ஷூ வந்து ஃபுல்லா கவர் ஆகும். இது லோஃபர்ஸ்ன்னு டக்குன்னு நம்ம மைண்ட ஏத்துக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆச்சு. பட் மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு ஷூ நீங்க கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்க அதிகமா ட்ரவுசர் வேர் பண்ணீங்கன்னா, இது உண்மையிலே ரொம்ப ஸ்டைலா இருக்கும். ஏன்னா நம்மளோட கால் வந்து ஓப்பன்ல இருக்கிறதுனால, ஒரு செப்பல விட ஒரு ஷூ போட்டு ஒரு மாலுக்கு போனா ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். அது மட்டும் இல்லாம கிரிப் வந்து சொல்ல போணும்னா நல்லாவே இருக்கு. அதாவது தண்ணீல வழுக்குற அந்த மாரி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் ஸ்டில் ஆனா என்ன கொஞ்சம் பழகுறதுக்கு லேட் ஆகும். ஏன்னா நம்ப ஷூஸ் போட்டு பழகியிருப்போம், லோஃபர்ஸ் போட்டு பழகியிருப்போம். இது லோஃபர் ஷூஸ்ன்றதுனால பின்னாடி ஒரு கேப் வருது. அது வேணா சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். பட் போக போக எனக்கு பிடிச்சிருந்தது. குவாலிட்டி ஆஃப் த மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்ல லுக்க ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி குடுத்துச்சு. நான் இது வாங்குனதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் அதிகமா ட்ரவுசர் வேர் பண்றதுனால எனக்கு கரெக்ட்டான ஷூ மாட்டல. அதனால லுக் ரொம்ப டவுனா அந்த மாரி ஃபீல் பண்ணேன். ஸோ நான் இப்ப இந்த மாரி ஒரு அவுட்ஃபிட்ல இந்த ஷூ போட்டா தாராளமா மாலுக்குலாம் அந்த மாரி போயிட்டு வருவேன். அது மட்டும் இல்லாம சென்னை மாரி அடிக்கிற கிளைமேட்ல இது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. ஏர் சர்க்குலேஷனும் நல்லா இருக்கு. இதுல ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போணும் என்ன அப்டின்னா, நீங்க கட் சாக்ஸ் போட்டு தான் அந்த ஷூவே போட முடியும். அது ஒண்ணு நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா வெறும் கால்ல போட்டீங்க அப்டின்னா ஸ்வெட் பட்டு ஸ்மெல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் சீரியஸ்லி எனக்கு ஓவரால் லுக் வந்து ரொம்ப புடிச்சிருக்கு. எனக்கு பெரிய அன்கம்ஃபர்டபிள் எதுவும் ஃபீல் ஆகல. பட் ஒன்லி ஒன் திங் என்னன்னா, ஓடம்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இத போட்டு யாரும் ரன்னிங் ரேஸ் போக போறதில்ல. பட் ஓடம்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிளா இருக்கு. பட் இது லுக்க ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணி குடுக்குது. நான் ஏன் ஒரு தடவையும் லுக்க பத்தி பேசுறேன் அப்டின்னா, ட்ரவுசர் போடுறவங்களுக்கு தெரியும். ஒரு ஷூ இல்லன்னா ஒரு செப்பல் போட்டு வெளில போம்போது எவ்வளோ ஆடா ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு பெரிய அதுக்கான ஒரு கம்ஃபர்டபிள் குடுக்காது. பட் இந்த கேஸ்ல அது கிடையாது. ஏன்னா இது ட்ரவுசருக்காகவே செஞ்ச ஒரு ஷூ மாரி இருக்கு. ஸோ எனக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு. நான் அதிகமா மாலுக்கு போற ஆளு. ஸோ நான் அதிகமா வந்து அப்பப்போ ஃபேண்ட்லாம் போட மாட்டேன். ஸோ ட்ரவுசர்ஸ் ஸோ ஒரு ஓவர்சைஸ் டீ ஷர்ட் அண்ட் ஷார்ட்ஸுக்கு இது பக்கா காம்பேக்டபிளான ஒரு ஷூ. அது மட்டும் இல்ல ஓவரால் அப்பியரன்ஸ் பாருங்க. இது லிட்டரலா ஒரு லேடி ஷூ மாரிலாம் இல்ல. நெறைய கேன்வாஸ் ஷூ வந்துட்டு லேடி ஷூ மாரி வந்து முடிஞ்சிரும். அது மாரிலாம் இல்ல. ஸோ ஓவரால் அந்த அப்பியரன்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு கேன்வாஸ் ஷூவையும், ஒரு லோஃபரையும் தான் வந்து ஒரு கம்பைன் பண்ண மாரி இருக்கு. நம்ம ஷூன்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, நம்ம கேன்வாஸ் ஷூவோட தான் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. அது சென்னை மாரி அடிக்கிற வெயில் கிளைமேட்ல நல்ல ஒரு ஏர் ஸ்பேஸஸா ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, இது வந்து ஒரு லுக்க வந்து டீவியேட் பண்ணல. எனக்கு பெர்சனலா ரொம்ப புடிச்சிருக்கு. ஸோ நீங்க ஒரு ஷூ கன்சிடர் பண்ணணும். நீங்க ட்ரவுசருக்கு வேர் பண்ணணும் அப்டின்னா, எனக்கு சங்கி ஷூஸ்லாம் புடிக்காது அப்டின்னா, இத நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். ஏன்னா லுக்குக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் தரேன் அப்டின்னா, சீரியஸ்லி எண்ட் ஆஃப் த லுக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கு. பட் கம்ஃபர்டபிள் பார்த்தீங்க அப்டின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த நடக்கும்போது இந்த கீழ விழுறது அந்த கதலாம் இல்ல. ஒரு வொர்த் ஃபார் மணியான ஒரு ஷூ. நான் இதுல ஒரு ப்ளஸ்ஸா என்ன பார்க்குறேன் அப்டின்னா, உங்களுக்கு நான் ரொம்ப அதிகமா ஷூ வேர் பண்ண மாட்டேன் ப்ரோ அப்டின்றவங்க கண்டிப்பா இத வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாரி ப்ளஸ் இருக்க டைம் மைனஸும் இருக்கு. மைனஸ் பார்த்தீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க வேர் பண்றப்போ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இது வந்து ஃபீல் ஆகும். ஏன்னா, நம்ம கால விட்டு உருவிட்டு போற மாரி இருக்கும். ஆனா போக போக வந்து பழகிடும். பழகுனதுக்கு அப்புறம் நீங்க வந்து ரெகுலரா வேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்னொரு மைனஸ் பார்த்தீங்க அப்டின்னா, போட்டு ஓட முடியாது. சப்போஸ் நீங்க பஸ் புடிப்பீங்க. நீங்க அதிகமா ஒரு ரன்னிங் பெர்சனா இருந்தீங்க அப்டின்னா உங்களுக்கு செட் ஆவாது. இல்ல ப்ரோ டீசென்ட்டான ஒரு வாக்கோட நான் வெளிலலாம் சுத்துவேன் ப்ரோ அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது வந்து பக்கா கம்ஃபர்டபுளா இருக்கும். அது மட்டும் இல்ல ஸ்டிச்சஸ் பத்தி பேசியே ஆகணும். இதுல ஸ்டிச்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 600க்கான ஒரு டீசென்ட்டான குவாலிட்டி இருக்கு. நம்ப ரெட் டேப் அளவுக்கு நம்மளால பார்க்க முடியாது. பட் ஸ்டில் இது கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு வேள ஒரு ஷூ பட்ஜெட் ரேஞ்ச்ல வேணும்னா மட்டும் இத கன்சிடர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு காஷன் சொல்றேன். உங்களுக்கு லோஃபர்ஸ் போட புடிக்கும் அப்படின்னா மட்டும் இத வாங்குங்க. ஏன்னா இது ஸ்டார்ட்டிங்ல ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்புறம் போக போக தான் அது பழகும். இல்ல ப்ரோ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ்லயே கம்ஃபர்டபுள் வேணும்ன்றவங்க இது வாங்காதீங்க. அது மட்டும் இல்ல இது யாருக்கு செட் ஆகும்ன்றத நான் சொல்லிர்றேன். நீங்க வந்துட்டு நீங்க உங்க காலோட விட்த் ரொம்ப பெருசா இருந்தது. அதாவது நீங்க கால கீழ வைக்கும்போது உங்க கால் பெருசா அகலும் அப்படின்னா ஷூ வாங்காதீங்க. ஏன்னா அது வந்து அதுக்கான சப்போர்ட் பண்ணாது. அது மட்டும் இல்ல நான் பெர்சனலா ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன மைனர் பெயின் வருது நடக்கும்போது நம்ம பாதத்துல. மத்தபடி இட்ஸ் ஓகே. அதாவது டீசென்ட்டா நான் ரொம்பலாம் வேர் பண்ண மாட்டேன் ப்ரோ. அக்கேஷனலா வெளில போவேன், வருவேன்றவங்க வாங்கிக்கலாம். ஸோ இதான் என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ. ஸோ பேக்கேஜ் பத்தி சொல்லி ஆகணும். பேக்கேஜ் ரொம்ப மட்டமான குவாலிட்டில தான் வந்துச்சு. நான் ஏஜோட தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன்.
பிடிக்கலனா ரிட்டர்ன் போட்டுருங்க. யோசிக்காதீங்க. ஏன்னா கார்டோட கம்ஃபர்டபிள் ரொம்ப முக்கியம். நான் ஸ்பான்சர்ட் வீடியோஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.